Good evening, students. Welcome to Arcade Tuitions for Mathematics. 10th கிளாஸ் மேக்ஸில் எப்படி நம்ம 50 ப்ளஸ் மார்க் எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்ன சார் அது 50 ப்ளஸ்ஸு பாஸ் மார்க் 35 தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். 50க்கு எய்ம் பண்ணால் தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 35 வாங்க முடியும். ஸோ அதனால் எப்பவுமே டார்கெட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. சரி சார், இந்தமாரி எதுக்கு சார் நான் 50 தான் எடுக்கணுமா, நான் சென்டமில் எடுக்கூடாதா அப்படின்ற சென்டம் எடுக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம், சரியா? ஸோ அவங்களுக்கான வீடியோ இல்லை. இது யாருக்கான வீடியோனா, ஜஸ்ட்டு எனக்கு பாஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சார், ரொம்ப ஒரு மாதிரி மண்டையிலே ஏற மாட்டேங்குது, மேக்ஸ் ஒரு மாதிரி எனக்கு புரியாத மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ போர்டு எக்ஸாம்னு ஒரு ஆறு மாதத்தில் வரப்போகுது, என்ன பண்ண எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு தான் நான் அந்த ஒரு 50 ப்ளஸ் மார்க் ஸ்ட்ராட்டஜியாக சொல்ல போகிறேன், சரியா? நல்லா படிக்கிறவங்க நல்லா படித்து சென்டம் வாங்க, ஓகேவா? அதில் நான் எதுவும் இது பண்ண விரும்பலை, சரியா? அது எனக்கு சந்தோஷம்தான். மேக்ஸில் சென்டம் எடுக்கிறவங்கள எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும், சரியா? இப்போ 50 ப்ளஸ் மார்க் யாருக்கு அப்படின்னா, ஜஸ்ட்டு மேக்ஸில் எனக்கு ஓரளவுக்கு பாஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கான் பார்த்தியா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்போ பார்க்கலாமா? இப்போது 50 ப்ளஸ் மார்க் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணணும். புக் பேக் 1 மார்க்ஸ். ஒவ்வொரு சாப்டரோட எண்ட்லேயும் லாஸ்ட் எக்ஸசைஸாக கொடுத்துருப்பாங்க, புக் பேக் 1 மார்க்ஸ். அதை படிச்சிட்டிங்கன்னா 1 மார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் வரும்? டோட்டல் 14 மார்க்ஸ் வரும், சரியா? மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்தால் எடுப்பாங்க. ஸோ 14 மார்க்ஸ் யூ கேன் கெட். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சண்ட்டு கேட்பாங்க, சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு டேஞ்சண்ட் வரைய சொல்லுவாங்க. இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஒன்று கேட்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஒன்று கேட்பாங்க. இந்த 2 டைப்பில் தான் கேட்பாங்க. இந்த 2த்தை மட்டும் பார்த்தீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் 8 மார்க்ஸ். லாஸ்ட்டாக கிராஃப், லாஸ்ட் கொஸ்டின் கிராஃப் தான், சரியா? கிராஃபில் லீனியர் கிராஃப் ஒன்று இருக்குது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் இந்த நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க, சரியா? குவாட்ராட்டிக் கிராஃப், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் தான் குவாட்ராட்டிக் கிராஃப் அப்படின்னும். இது 2த்தையும் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு 8 மார்க்ஸ். ஸோ இப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வருது? 14 + 8 + 8 இஸ் டோட்டலாக 30 மார்க்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ? ஒரு 5 மார்க்ஸ் எடுத்தால் போதும். பட் நம்மளோட எய்மு 50 மார்க்ஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ ரிமைனிங் 20 ப்ளஸ் மார்க்ஸ் எப்படி சார் எடுக்கிறது? இதுக்கு வேறு வழி இல்லை. 5 மார்க் 2 மார்க்கை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஏன்னா மீதி இருக்க கொஷின்ஸே 5 மார்க் 2 மார்க் தான். ஏன்னா 1 மார்க் அட்டன் பண்ணியாச்சு, நம்ம ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி அட்டன் பண்ணியாச்சு, கிராஃபே அட்டன் பண்ணியாச்சு. அப்போ 2 மார்க் 5 மார்க் தான் நம்ம அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம், சரியா? இப்போது எல்லா சாப்டரும் இதுக்கு படிக்க தேவை. இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க, சாப்டர் 1, 2, 5, 8 இது 4க்கு மட்டும் படிங்க போ. சாப்டர் 1ன்றது செக்ஷன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனு, செகண்ட் சாப்டரு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸு, 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி அண்ட் 8th சாப்டர் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, சரியா? இதில் இருக்க 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாத்தையும்லாம் படிக்க தேவை, ஓகேவா? ஜஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சம்மு, மோஸ்ட்டாக கேட்குறது சம்மு, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் இன்னும் அப்கமிங் வீடியோஸில். ஸோ அதை மட்டும் படித்தா போதும், என்ன பண்ணிடலாம், 20 ப்ளஸ் மார்க் எடுத்துடலாம். அட்லீஸ்ட்டு ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு 5 மார்க் அட்டன் பண்ண முடிஞ்சால் 4 5 மார்க்கு, ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு 2 மார்க்னு வச்சுட்டா கூட 4 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம், கரெக்டாக? ஸோ யூ கேன் கெட் 20 ப்ளஸ் மார்க் ஈஸிலி, சரியா? ஸோ அப்போ இங்கே ஒரு 30 மார்க்கு,
ஸோ இந்த சாப்டரில் இருக்க 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக பார்த்தா நமக்கு 50 + மார்க் என்ன பண்ணலாம், ஈஸிலி யூ கேன் அச்சீவ். ஓகேவா? இன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சரியா? இப்போது நம்ம டியூஷனில் டெய்லி என்ன நடக்கும், இந்தமாரி பசங்களுக்கு இந்தமாரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எப்படி கோச்சிங் கொடுப்போன்றத சொல்கிறோம். டியூஷன் டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இப்போ ஃபஸ்ட்டு பசங்க வராங்க இல்லையா, அவங்கள ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் என்ன பண்ண வைப்போனா, கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி, ஒரு கிராஃபு ஒரு ஜாமெட்ரி போட்டுக்கார். சரியா? அது ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ். அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், சூப்பர்வைஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் என்ன பண்ணுவோன்னா, புக் பேக் 1 மார்க் இருக்கு இல்லையா, அதை டெய்லி நாங்கள் என்ன சொல்லுவோம், 10 கொஷினை படிச்சுட்டு வர சொல்கிறோம். 10 கொஷினை படிச்சுட்டு வர சொல்லி என்ன பண்ணுவோம், ஓரல் டெஸ்ட் ஆறு ரிட்டன் டெஸ்ட் வைப்போம், மார்க் டெஸ்ட். டெய்லி 10 தான். சின்ன சின்னதாக படித்தா உங்களுக்கு அந்த பேர்டன் தெரியாதுன்றதுக்காக. சரியா? நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் என்ன பண்ணுவோன்னா, 5 மார்க்ஸ், அந்த 4 சாப்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 5 மார்க் ப்ராக்டிஸ் நடக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சாப்டர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த காம்போசிட் ஃபங்க்ஷனு, வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனு, அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்றத சொல்லிக் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் டூ மார்க்ஸ், அதே 4 சாப்டரில் இருக்க 2 மார்க்ஸ் என்ன சொல்லுவோம், ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். சரியா? இதுதான் நம்ம டியூஷனில் இருக்க டெய்லி ரொட்டீன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டியூஷன் எங்கே இருக்குன்னா, கள்ளக்குறிச்சி தீப்பெட்டி தொழிற்சாலையில் இருக்குது. சரௌண்டிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்க நம்பருக்கு யூ கேன் கான்டாக்ட் மீ. அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். அண்டு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். நம்ம டியூஷனில் பார்த்தீங்கன்னா மற்ற டியூஷன் மாரி போட்டு டம்ப் பண்ணிட்டுலாம் இல்லை. ஒரு பேட்சுக்கு 15 ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம அலோவ் பண்ணுறோம். 12 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறோம். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் கன்சர்ன் இருக்கும், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு என்ன படித்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக என்கொயரி பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் அந்த பேட்ச் ஸ்ட்ரென்த்ன்றதை என்ன பண்ணுறோம், இங்கே லிமிட்டடாக வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்து ஆன்லைன்லையும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். சரிங்களா? ஆன்லைனில் 1 to 1 தான் எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 30 பேர் 40 பேர் கூட உட்காரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஃபுல் சப்ஜெக்ட்டும் போய் சேர்றதில்ல. சரியா? ஸோ அவங்களுக்கு நம்ம 1 to 1 எடுக்கும்போது அவங்க சப்ஜெக்டும் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அவங்க மார்க்ஸும் என்ன பண்ணுறாங்க, நல்லா ஹையாக ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் ஆன்லைனில் 1 to 1 டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆஃப்லைனில் இங்கே கள்ளக்குறிச்சி தான். சரிங்களா? சரௌண்டிங் பீப்புள்ஸ் யாரா வில்லிங் டு ஜாயின், யூ கேன் கான்டாக்ட் டு திஸ் நம்பர். வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். லைக் அண்ட் ஷேர் த வீடியோ மேக்ஸிமம். ஆஸ்க் எனி டவுட்ஸ் ஆர் anything else you can ask in comment. Okay va? Thank you. Have a good day. Bye.